ஆமா. ஓகே. நீங்க கேமரா ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் லைவ்லியா இருக்கும் நமக்கு கிளாஸ். கேமரா ஆன் பண்ணிக்கலாமா? 3 பேர் தான் இருக்கீங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். கம்ஃபர்டபுளா இருந்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. ஆனா இன்ட்ராக்ஷன் இருந்தா தான் என்னால எதுவுமே கைட் பண்ண முடியும். சே எஸ் ஆர் நோ, ஆன் பண்றீங்க ஆன் பண்ணல எதா இருந்தாலும் இன்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு கைட் பண்ண முடியும். ஓகே, வெரி குட். லோகேஷ் ஆன் பண்ணியாச்சு. மாதேஷ், அகிலன் என்ன பண்றீங்க? ஓகே ஓகே, தேங்க்யூ. கேமரா ஆன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னன்னாக்கா இது வந்து நமக்கு நீங்க ஸ்கூல் மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். ரொம்ப ஃப்ரீயா, என்ன சொல்றது, உங்க வீட்டுல ஒரு ஆளா, உங்க அத்தையாவோ சித்தியாவோ எப்படியோ நினைச்சுக்கோங்க. ஓகேவா? ஃப்ரீயா உங்களுக்கு என்ன கேட்கணும்னு தோணுதோ அதை கேட்கலாம். ஓகே. இப்ப நீங்க வந்து என்ன அதாவது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு கைடன்ஸ் தான் இது. சரியா? ஸோ நான் உங்களோட இது பார்த்து உங்களோட ஸ்கோர்ஸ் பார்த்தேன். உங்களோட எய்மும் நாங்க பார்த்தேன். ஓகே. ஸோ லாஸ்ட் மினிட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா எப்படி நம்ம வந்து மேக்ஸிமம் மார்க் இப்ப இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றதுல நம்ம எப்படி மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது. இப்போ உங்களுக்கு என்ன எக்ஸாம் ஃபுல் போர்ஷன் போயிட்டு இருக்காக்கன்னு, நீங்க என்ன கவர்மெண்ட் ஷெட்யூல் ஃபாலோ பண்றீங்களா இல்ல ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஷெட்யூல் போட்டிருக்காங்க அதை ஃபாலோ பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் மாதேஷ் சொல்லுங்க, வரிசையா கேக்குறேன். மாதேஷ், உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்குது? கவர்மெண்ட் ஷெட்யூல் ஃபாலோ பண்றீங்களா இல்ல ஸ்கூல்ல போடுற ஷெட்யூலா? 2 ஷெட்யூலுமே ஃபாலோ பண்றாங்க மேம். 2 அட் டைம் போயிட்டு இருக்குங்களா? எஸ் மேம். ஓகே. மாதேஷ் எந்த ஸ்கூல் கண்ணு? கிங்ஸ்டன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேம். வந்தவாசி. எந்த ஸ்கூல் கண்ணு? கிங்ஸ்டன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஓகே 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 ஓகே. அகிலன் அகிலன் கேமரா ஆஃப் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே. எந்த என்ன போயிட்டு இருக்கு கண்ணு உங்களுக்கு? இப்போ கவர்மெண்ட் ஷெட்யூல் போயிட்டு இருக்குதா இல்ல உங்க ஸ்கூல் ஓன் ஷெட்யூல் போட்டுட்டு இருக்காங்களா? மேம் ஓன் ஷெட்யூல் போயிட்டு இருக்குங்க மேம். கிரீன் கார்டன் ஸ்கூலுங்க மேம். ஓகே ஓகே. இப்போ ஃபுல் போர்ஷன் தான் போயிட்டு இருக்கு இல்லையா கண்ணு? ஆமாங்க மேம். ஓகே ஓகே. லோகேஷ் கண்ணு? மேம் எங்களுக்கு கவர்மெண்ட் ஷெட்யூல் தான் மேம் போயிட்டு இருக்கு. சூப்பர். ஓகே ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபுல் போர்ஷன் உங்களுக்கு வந்து வெனஸ்டே இல்லையா? உங்களுக்கு உங்க இதுல எப்படின்னு தெரியல. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுல் போர்ஷன் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு மேக்ஸ்? எங்களுக்கு முடிஞ்சிருச்சு மேம் சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல. சென்னை டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே. சரி, எங்களுக்கு வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் வந்து வெனஸ்டே தான் மேக்ஸ். அதனால கேட்டேன் நான். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு. நீங்க மற்ற சப்ஜெக்ட் எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் உங்களால மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்க டெய்லி ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னாவே, இப்ப இருந்து நான் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னாவே, நீங்க வாங்குற மார்க், இப்ப நீங்க கொடுத்துருக்க மார்க்ல இருந்து கம்பல்சரி என்னால ஒரு 20 to 30 மார்க்ஸ் நான் உங்களை இன்னும் அதிகமா வாங்க வைக்க முடியும். நான் சொல்றதை ஃபாலோ பண்ணீங்கன்னா. ஓகேவா? ஸோ என்னென்ன படிக்கணுங்கிறத நான் ஃபாலோ பண்ண நான் ஸ்ட்ரைட்டா, ஸோ ஒரு மோட்டிவேஷனுக்காக இதெல்லாம் வச்சேன் நான். ஸோ ஸ்ட்ரைட்டா நம்ம இதுல பாத்தீங்கன்னா, ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் நமக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க ஃபுல் போர்ஷன் எழுதிட்டீங்க. நம்ம என்னென்ன சாப்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். மெயினா இது வந்து இந்த சாப்டர்ஸ படிச்சாவே நம்ம மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? இது நீங்க ஃபுல்லா படிச்சிருக்கீங்களா படிக்கலையாங்கிறது நீங்க இண்டிவிஜுவலா என்கிட்ட என்ன சொல்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து பிளானிங் கொடுப்பேன். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம் பெண் நோக்கம் வந்து நான் இன்டராக்ட் பண்றப்ப மட்டும் மைக் ஆன் பண்ணிக்கங்க, இல்லைன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு.
சரி, இப்ப இந்த சாப்டர்ஸ் பாத்தீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் சாப்டர் ஈஸியான சாப்டர் தான். இதுல இருக்க 5 மார்க்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்களா கண்ணு? ஃபர்ஸ்ட் சாப்டரோட 5 மார்க்ஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க மேம். ஓகே, 3 பேத்துக்குமே தெரியுமா 5 மார்க்ஸ்? அதுல ஃபர்ஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டர்ஸை படிச்சாவே நம்ம மார்க் அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும். அதுல நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நான் சில இதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் லாம்டா மியூ கே சம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? லாம்டா மியூ கே சம்ஸ் எந்தெந்த சம்ஸ் தெரியுமா கண்ணு? எக்ஸசைஸ் எந்தெந்த எக்ஸசைஸ் சம்ஸ்னு லாஸ்ட் 2 எக்ஸசைஸ்ல இருக்கும். லாம்டா மைனஸ் 9 கே மியூ மைனஸ் 5 இந்த மாதிரிலாம் வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன் ஞாபகம் இருக்குதா இல்லையா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து எங்கிட்ட ஃப்ரீயா நீங்க சொல்றத வச்சுதான் நான் உங்களுக்கு கைட் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு ஆமா. ப்ராப்ளம் இல்ல. ஆமா மேம். உங்க மிஸ் இல்ல நானு, சரியா? அதனால No, ma'am. ஃப்ரீ. ஓகே, தெரியலனா ஓகே, நான் ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் எந்தெந்த சம்முன்னு சொல்றேன், அதை நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சுக்கீங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் ஒரு நான் சொல்ற கான்செப்ட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னாவே அதுல அதுல 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் நீங்க அட்டன் பண்ற அளவுக்கு நான் கொஞ்சம் உங்களுக்கு கைட் பண்றேன். ஓகேவா? வந்துக்கலாம். இப்ப நான் ஆன்சர் பண்றப்ப மட்டும் மைக் ஆன் பண்ணுங்க, இல்ல மைக் ஆஃப் பண்ணிடுங்க. எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு பேசுறப்ப. இப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க தெரியணும், அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவும் கண்டுபிடிக்க தெரியுமா? லோகேஷ்க்கு தெரியும், அகிலனுக்கு இருக்குன்னு தெரியுங்க மேம். ஓகே. சரி, அப்ப இந்த 2 கான்செப்ட் இருந்தாவே நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஒரு 3 எக்ஸசைஸ் நம்ம அதை வச்சே போட்டுடலாம். அதை எப்படிங்கிறத உங்களுக்கு கைட் பண்றேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியா இந்த 2 கான்செப்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவும் கண்டுபிடிக்க தெரிஞ்சாவே நிறைய சம்ஸ் இதுல நீங்க எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இந்த 2 கான்செப்ட வச்சு நிறைய சம்ஸ் நம்ம போட முடியும். அது எப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். அதை நான் உங்களுக்கு கைட் பண்றேன். காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ் முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? 5 மார்க்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல எல்லா 5 மார்க்ஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. தெரியுமாக்கா? 5 மார்க்ஸ் நீங்க எப்படி உங்களை வந்து ஃபுல்லா படிக்க சொல்றாங்களா, இல்ல இந்தந்த சாப்டர்? இப்ப வந்து நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் எப்படி கைட் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சாப்டருக்கு 5 மார்க்ஸ் போடு, இந்த சம போடு அப்படி நான் கைட் பண்ணுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு கைட் பண்றாங்களா ஸ்கூல்ல, இல்ல பொதுவா எல்லாத்தையும் என்ன போட சொல்றாங்களோ அந்த மாதிரி போட சொல்லிடுறாங்களா? மேம் எங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்லிடுவாங்க மேம். அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது மொத்தமா அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் பார்க்க சொன்னாங்கன்னா பர்டிகுலரா இந்த சாப்டர் அப்படிங்கறத ஆரம்பிக்கிறாங்களா? எந்த சாப்டர்? இப்ப நான் வந்து போனேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் 6th சாப்டருக்கு தான் போவேன். உங்களுக்கு எந்த எங்களுக்கும் மாதிரி 6th சாப்டர் தான் மேம் ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. ஓகே, 6th சாப்டர்ல உங்களுக்கு எந்த 6.7 எக்ஸசைஸ் போடுறாங்களா? 6.7 அதுக்கப்புறம் 6.1ல அந்த ஆல்பா பீட்டா, அப்புறம் ஓகே, 5.5 போயிடுறாங்க மேம். அந்த மாதிரி போடும். வெரி குட். நான் என்ன கேக்குறேன்னா அந்த சம்ஸ்ல தரவா இருக்கீங்களா? அதுதான் என்னோட அதுல கேள்வி. அதுவும் தெரியலன்னா நான் சொல்லித் தரேன் உங்களுக்கு. இப்ப எனக்கு என்னன்னா உங்களுக்கு அது தெரியாது அப்படின்னா நான் சொல்லித் தருவேன். அதுக்காக தான் நான் கேக்குறேன் நான். இல்ல எனக்கு மேம் 6th சாப்டர் சொல்லுங்க. எங்க ஸ்கூல்ல செப்டம்பர் மாசத்துக்கு முன்னாடியே சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க மேம். ஓகே கண்ணு. எதுவுமே அவ்வளவா நடத்தவே இல்லை மேம். எதுவுமே மேக்ஸ்லாம் அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க மேம். ஓகே ஓகே ஓகே, நீ மெசேஜ் பண்ணியிருந்த. அதுதான் நான் சொல்றது என்னன்னா, நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்படி சொல்லுவேன்னா அதை தான் உங்களுக்கு சொல்றேன் நான். ஓகேவா? நம்ம 45 அபோவ் வாங்குறதுக்கு என்ன, முதல்ல 45 மினிமம். நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒண்ணுமே கோஆபரேட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது படிக்கவே மாட்டேங்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு அட்வைஸ் இது. மினிமம் 45 அபோவ் வாங்குறது. ஓகேவா? நான் சொல்றது 100க்கு 45 அபோவ் வாங்குறதுக்கு எதை மட்டும் படிச்சா போதும்னா 1 மார்க் ஆல்மோஸ்ட் ஒரு 20 15 வாங்க முடியுமா கண்ணு? 1 மார்க்ல படிச்சிட்டீங்களா? 1 மார்க் படிச்சிட்டீங்களான்னு யோசிச்சு பாருங்க. இப்ப நான் வந்து 1 மார்க் வந்து ஆக்சுவலா ஒர்க் அவுட் பண்ணி தான் படிக்கணும். பட் எல்லாரும் எல்லா சாப்டரும் தரவா படிச்சிருந்தா மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணி படிக்க முடியும். இப்படி இல்லைங்கிறப்ப நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிக்கலாம். நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நான் எப்படி பண்ணிருக்கேன்னா, நானே கூட உங்களுக்கு க்ளூ வச்சு சொல்லி கொடுத்து மெமரைஸ் பண்ணி விட்டுருக்கேன் 1 மார்க். ஸோ அவங்களுக்கு அது ஆல்மோஸ்ட் ஒரு வால்யூம் முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு 4 பீரியட்ஸ் தான் நான் டைம் எடுத்துறேன். 4 பீரியட்ஸ்ல அவங்களுக்கு ஒரு வால்யூம் ஃபுல்லா முடிக்க முடிஞ்சது என்னால.
இப்ப நீங்க 1 மார்க் இது வரைக்கும் படிக்கலைன்னா கூட நீங்க அதை வந்து க்ளூ வச்சு நீங்க படிச்சிட்டீங்கன்னா 1 மார்க் 15 கம்பல்சரி நம்ம வாங்கணும். 1 மார்க்ல 15 கேரண்டி வாங்கணும். ஓகேவா? அது வாங்கிட்டீங்கன்னா 6th சாப்டர்ல இருந்து 6th சாப்டர்ல மொத்தமே நமக்கு ஒரு 20 சம்ஸ்குள்ள தான் இருக்குதா? கரெக்டா தானே? அதுல 6.7 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரியாது அப்படின்னா நான் கண்டிப்பா அதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ரொம்ப ஈஸியா படிச்சிடுவோம். ஓகேவா? அகிலன் எனக்கு நீங்களும் ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 6.7 தெரியுமா அகிலன்? மேம் தெரியாதுங்க மேம். தெரியாது. லோகேஷ்க்குன்னு 6.7 தெரியும் மேம். தெரியும். ஓகே, சரி, ஓகே. இருந்தாலும் நான் ஒரு மாடலுக்கு ஒவ்வொரு சம் சொல்லி தரேன். அதை வச்சு நீங்க வந்து அதை இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப 6.7 அந்த 6th சாப்டர்ல மொத்தமா அந்த ஒரு 20 சமுக்குள்ள இருக்கும். இந்த 20 சம்ல பாத்தீங்கன்னா சொன்ன காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா, காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா, காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா, இந்த சம்ஸ் எல்லாம் தெரியுமா கண்ணு? அது தெரியுமா? அதுவும் தெரியாதா கண்ணு? எஸ் மேம். இது தெரியுது மேம். இப்ப 6 இது தெரியும் இல்லையா? இதுல 4 சம் இருக்கு இல்லையா? இது படிச்சிருக்கீங்களா கண்ணு? எஸ் மேம். படிச்சிருக்கோம் ஓகே, மேம். ஓகே. அதாவது இதை படிச்சிருந்தா இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு கொஸ்டின் படிச்சாவே 4 கொஸ்டின் எழுதிடலாம். கரெக்டா இல்லையா கண்ணு? எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. கரெக்டா? அப்ப இந்த 20ல ஏற்கனவே 4 கொஸ்டின் இதுலயே அடிபட்டு போயிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்குலர் கன்கரண்ட்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஒரு சம். அதை விட்டுட்டா 6.7ல ஒரு 11 சம் இருக்கும். கரெக்டா? அந்த 6.7 தெரியாது அப்படின்னா இப்ப நான் மெயினா உங்களுக்கு 6.7 இன்னைக்கு கிளாஸ்ல வந்து 6.7 உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஓகேவா? இந்த இதுல இப்ப நம்ம 6th சாப்டர் 5 மார்க் நம்ம ரெடி ஆகுறதுக்கு மினிமம் நமக்கு ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்தீங்கன்னா 6.7 இப்ப புதுசா படிச்சா கூட 6th சாப்டர் 5 மார்க் நான் ஒரு 2 மணி நேரத்துல உங்களை ரெடி பண்ணிட முடியும். ஓகேவா? நான் சொல்லி கொடுத்து அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா 2 மணி நேரத்துல நம்ம அதை படிச்சு முடிச்சிடலாம். அப்ப அத நம்ம படிச்சிட்டோம்னாவே நம்மளுக்கு எவ்வளவு மார்க் வந்துருது? ஒரு 10 மார்க் வந்துருதா? 6.7 படிச்சோம்னாவே 2 5 மார்க் அட்டன் பண்ணலாம். 6th சாப்டர் 5 மார்க் படிச்சோம்னாவே எத்தனை 5 மார்க் அட்டன் பண்ணலாம்? 2 5 மார்க் அட்டன் பண்ணலாம். முடியுமா? அது போக 12th சாப்டர் 5 மார்க்ஸ் படிச்சிருக்கீங்களா கண்ணு? நோ மேம். ஓகே. சோ 12th சாப்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சொல்லலாம். 6 5 மார்க்ஸ். லோகேஷ்க்கு 12th சாப்டர் 5 மார்க்ஸ் தெரியுமா கண்ணு? மேம் 12th சாப்டர் கொஞ்சம் நல்லா தரவா இருக்கா மேம். தரவாதீங்க. ஓகே. அகிலனுக்குன்னு மேம் 12th ட்ரூத் டேபிள் நல்லா தெரியும் மேம். இந்த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தெரியாது. ஓகே, சரி. அதை நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகேவா? சோ அதுதான் மெயினா ட்ரூத் டேபிள் இப்போ படிச்சிருவீங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற சமம் வந்து எப்படி ஈஸியா எழுதலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே. அப்ப அதுல படிச்சுட்டோம்னா அதுல ஒரு 5 மார்க். ஏன்னா எப்போ ட்ரூத் டேபிள் கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கரெக்டா? சோ ட்ரூத் டேபிள் வந்து 2 மார்க் 3 மார்க்ல கேட்டுட்டு இதுல இருந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்ப இது வந்து ரொம்ப மினிமமா ரொம்ப ஈஸியாவும் படிக்கக்கூடிய விஷயம் தான். இதுல கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகிற சான்ஸே இல்லை. ஏன்னா தியரிமா இருக்கிறதுனால கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகிற சான்ஸே இல்லை. சோ ஃபுல் மார்க் 5க்கு 5 வாங்குற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். சோ இதுல ஒரு 5 மார்க் எடுத்துக்கலாம். எடுத்துக்க முடியுமா? முடியாதா கண்ணு? எடுக்கலாம் மேம். ஓகே. அப்ப நம்ம படிக்கிற எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா மொத்தமே 2 எக்ஸசைஸ்லயே நமக்கு எவ்வளவு வந்துருது பாருங்க. வெறும் 2 எக்ஸசைஸ் படிச்சோம்னாவே நமக்கு எவ்வளவு கணக்கு வருது? 30 மார்க் வருதா? வெறும் 2 எக்ஸசைஸ் படிச்சோம்னாவே எவ்வளவுக்கு? 90. கரெக்டா? நான் என்ன சொன்னேன்? 100க்கு 45 ஈஸியா ஸ்கோர் பண்றதுக்கு ஐடியா கொடுக்குறேன்னு சொன்னேன். இன்னும் 100க்கு 45னா உனக்கு இன்டர்னல் மார்க் அந்த 10 மார்க் போட்டுருவாங்க. சோ 90க்கு 40 ஆச்சு. இன்னொரு 5 வேணுமா? கரெக்டா? அந்த 5 அதாவது ஒண்ணுமே இப்போ நான் படிக்க ஆரம்பிச்சா கூட இந்த 45ங்கிறது ஈஸியா வாங்க முடியுங்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீங்க எல்லாம் 45 அபவ் வாங்கிருவீங்க. தட் மீன்ஸ் 80 90 அபவ் வாங்க முடியும். இப்ப நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னாவே ஈஸியா 45 வாங்கலாங்கிற ஒரு ஐடியா தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப இந்த 2 எக்ஸசைஸ படிச்சோம்னாவே நம்ம 15 மார்க் வாங்க முடியும். ஆல்மோஸ்ட் எத்தனை சம்மனா ஒரு 26 சம்ம படிச்சோம்னாவே நமக்கு வந்து எவ்வளவு மார்க் வாங்க முடியும்? 15 மார்க் வாங்க முடியும். இது போக மோஸ்ட்லி கொஸ்டின் பேப்பர்ல ப்ரூவ் தட் சம் தான் கேட்பாங்க. ப்ரூவ் தட் சம்ல எப்படி ஒரு 3-4 கொஸ்டினாவது இருக்குமா இருக்காதா கண்ணு? எஸ் மேம். இப்ப ஆமாம் மேம்.
இப்ப உங்களுக்கு ஸ்கூல்ல எப்படி கரெக்ஷன் பண்றாங்கன்னு தெரியாது. பட் பப்ளிக்ல வந்து ப்ரூவ் தட் சம்ம பொறுத்த வரைக்கும் இப்ப இப்படி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோ. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு கொஸ்டின் எழுதுறேன். ப்ரூவ் தட் இந்த கொஸ்டின் எடுத்துக்கோ. நான் காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா, எனக்கு டக்குன்னு எந்த கொஸ்டின் ஞாபகம் வரல, அதனால இதே எடுத்துக்கிறேன். காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. இதுதான் கொஸ்டின். ஓகேவா? பை வெக்டர் மெத்தட். இதுதான் கொஸ்டின். இப்ப இதுல உனக்கு இது சப்போஸ் தெரியலன்னு வச்சுக்கோ, இந்த கொஸ்டின் உனக்கு தெரியல, இதுல எப்படி நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் ஒரே நிமிஷம். டே சந்தோஷ், இந்த சித்தி கூப்பிட வந்து என்னன்னு கேட்கும். இப்ப இந்த பூதத்தம் எது வந்தாலும் நீ எதையோ எழுது, இன்னும் அட்டன் பண்ணிட்டு அந்த கொஸ்டின் கடைசி எதை ப்ரூவ் பண்ண சொல்றாங்களோ அதை எழுதி டென்ஸ் ப்ரூவ் எழுதிருங்க. அவ்வளவுதான். என்ன சொல்றேன் புரியுதா? ப்ரூவ் தட்னு கொடுத்து கொஸ்டின் இப்படி கொடுத்துருப்பாங்க. காசா ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. இதுதான் கொஸ்டின். இப்ப நீங்க சும்மா எதையும் எழுதுறீங்க, எதுவுமே எழுத தெரியலனா கூட கொஸ்டின் அப்படி அந்த ப்ரூவ் தட்டுங்கிற வார்த்தையை எடுத்துரு. கொஸ்டின் இருக்கிற இந்த ப்ரூவ் தட்டுங்கிற வார்த்தைய எடுத்துரு, அதை எழுதாத. எதை ப்ரூவ் பண்ண சொல்றாங்களோ அதை எழுது. எழுதிட்டு கீழே என்ன எழுதுறீங்க? ஹென்ஸ் ப்ரூவ். உங்களுக்கு சம்மே போட தெரியலனாலும் இதை கண்டிப்பா போடணும். நீங்க ப்ரூவ் தட் ஷோ தட்னு வந்துருந்துச்சுனாவே அதை நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. சம்மு தெரியலனாலும். என்ன சொல்றேன்னு புரியுதா கண்ணே? இதுல உனக்கு 1 மார்க் வந்துடும். எவ்வளவு மார்க் வரும்? 1 மார்க் கம்பல்சரி வரும். இப்ப நீ ஃபுல் போர்ஷன் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரூவ் தட் சம் கேட்டிருப்பாங்க. எதுல 2 மார்க்ல 3 மார்க்ல 5 மார்க்ல, இந்த 3 சேர்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? 2 மார்க் கொஸ்டினா இருந்தாலும் இது எழுதினா உனக்கு 1 மார்க். ஹென்ஸ் ப்ரூவ் எழுதுறதுக்கு கிடையாது. இந்த ஹென்ஸ் ப்ரூவ் எழுதலினாலும் இதை எடுத்து எழுதினாவே உனக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. என்ன சொல்றேன் புரியுதா? இப்ப இன்னொரு கொஸ்டின் வெக்டர்ல இன்னொரு 5 மார்க்ஸ் சொல்றேன் பாரு. ப்ரூவ் தட் வெரிஃபைட் கொடுத்துருப்பாங்க. A கிராஸ் B கிராஸ் C equal to A dot C into B minus B dot C into A. இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சம் இருக்கும். ஓகேவா? இந்த சம்ம ப்ரூவ் பண்ண சொல்லி ஒரு 3 வெக்டர் கொடுத்துருவாங்க. A வெக்டர், B வெக்டர், C வெக்டர் எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? அப்ப இது ப்ரூவ் பண்றையோ பண்ண தெரியுதோ இல்லையோ, ஆனா ஃபைனலா இதை எடுத்து எழுதுனீங்கன்னா எவ்வளவு மார்க்? 1 மார்க் கிடைக்கும். இந்த மாதிரி மினிமம் 3 to 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீ இது வரைக்கும் எழுதுன ஃபுல் போர்ஷன் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இருக்கும். இதை எழுதுனீங்கன்னாவே கண்டிப்பா 1 மார்க் வருங்க. புரியுதா? இது போக நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் இதுல எல்லாம் நம்ம படிச்சதை வச்சு ஏதாவது ஒரு 2-3 சம்ஸ் போட்ட மாட்டோம் நம்ம. அப்ப 45 வாங்க முடியாதா? இப்ப நீங்க ட்ரூத் டேபிள் படிக்கிறீங்க இல்லையா? ட்ரூத் டேபிள் இதுல வரல, 5 மார்க்ல வரலனா எதுல வரும்? 2 மார்க்ல 3 மார்க்ல வரும் இல்லையா? வந்துச்சுன்னா அதுல ஒரு அது அந்த ப்ரூவ் தட் எடுத்து எழுதுனாவே அதுல ஒரு 5 மார்க் வந்துருமா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம 45ங்கிறது கேரண்டி ஆக்கணும். 45 வாங்க முடியுமா முடியாதா? ஒண்ணுமே படிக்காம இருந்தா கூட வாங்க முடியுமா முடியாதா கண்ணு? எஸ் மேம். yes ma'am. வாங்க முடியும். சோ இத கூட வாங்காம ஃபெயில் ஆகுற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கைடன்ஸ் அவங்களுக்கு இல்லாதனால. எப்படி எழுதணும், எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸ் அவங்களுக்கு இல்லாததுனால. ஓகேவா? இப்ப 6.7 பொறுத்த வரைக்கும் எனக்கு 6.7 எனக்கு தெரியவே இல்லை. இப்பதான் நான் படிக்கிறேன். ஆனா அத எப்படி சம்மு போட தெரியலனா 3 மார்க் ஈஸியா வாங்கலாம். மேக்ஸே வராதவங்க கூட எனக்கு மேக்ஸே போட தெரியல, எனக்கு சம்மே போட தெரியல அப்படின்னா கூட இந்த 6.7 எக்ஸசைஸ்ல இருந்து ஈஸியா 3 மார்க் வாங்கலாம். எப்படி வாங்கலாம்னா ஃபார்முலா படிச்சிருக்கணும், அப்பதான் 3 மார்க் வாங்க முடியும். ஃபார்முலா படிக்கலைன்னா 1 மார்க் வாங்கலாம். ஃபார்முலா படிச்சிருந்தா 3 மார்க்ல இருந்து 4 மார்க் கூட வாங்க முடியும். நான் சொல்ற ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் கண்டிப்பா ஸ்கூல்லயும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் சொல்லி கொடுக்கலன்னா நான் சொல்றேன். நான் இப்ப அதுக்கு ஒரே நிமிஷம் நான் புக் ஓபன் பண்ணிக்கிறேன்.
புக்கு விசிபிளா இருக்கான்னு பாருங்க. இப்ப புக்கு நான் ஸ்க்ரோல் பண்றது தெரியுதா? தெரியுதுங்க மேம். ஓகே, இந்த சம் தெரியுமான்னு பாருங்க. 6.23 தெரியுங்க மேம். இல்ல, சப்போஸ் மீட்டிங் எண்ட் ஆச்சுன்னா மறுபடியும் அதே லிங்க்ல திரும்ப ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து 40 மினிட்ஸ் தான் அவைலபிள் இந்த மீட்டிங். அதனால ஓகேவா? 10 மினிட்ஸ் கழிச்சு மீட்டிங் எண்ட் ஆயிரும். எண்ட் ஆயிடுச்சா மறுபடியும் திரும்ப ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? இந்த 6.23 சம் உங்க 3 பேத்துக்குமே தெரியுமான்னு சொல்லுங்க பாப்போம். அகிலன், மாதேஷ், லோகேஷ், இது எப்படி போடணும் தெரியுமா? தெரியுங்க மேம். ஓகே, தெரியலனாலும் நான் இததான் சொன்னேன். இந்த இது எடுத்து எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும்னா 1 மார்க் கிடைக்கும். புரியுதா? சிக்ஸ் பாயிண்ட் 7 6.7ல என்னென்ன ஃபார்முலாஸ், மொத்தமா எத்தனை ஃபார்முலாஸ் இருக்குன்னு தெரியுமா கண்ணு? எத்தனை ஃபார்முலாஸ் படிக்கணும்னு தெரியுமா கண்ணு? இந்த எக்ஸசைஸ் தான் நான் சொல்றேன். ஓகே, இந்த எக்ஸசைஸ் ஃபார்முலாஸ் தெரியுமா கண்ணு? தெரியாதா? சரி, இப்ப நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைப்புக்கான ஃபார்முலாவை மட்டும் சொல்லி தரேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரீனுக்கு போயிட்டு மீதி ஃபார்முலாஸ் இருக்கு. இப்ப டைப் 1 இதுல வந்து 3 டைப் இருக்குது. டைப் 1, டைப் 2, டைப் 3. ஓகேவா? டைப் 1ங்கிறது என்னன்னா, சரி இதுக்கு அந்த காப்பி பண்ணிட்டு கூட இங்கேயே சொல்லு. ஒரே நிமிஷம். இப்ப பவர் பாயிண்ட் தெரியுதாங்கண்ணா? பவர் பாயிண்ட் ஸ்லைட் விசிபிளா இருக்கா? எஸ் மேம். ஓகே, இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நான் உங்களுக்கு வந்து டைப் 1க்கான ஃபார்முலா சொல்லிட்டு இது எப்படி போடலாம் அப்படிங்கறத நான் சொல்லி தரேன். இப்ப டைப் 1ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான கொஸ்டின் கேட்பாங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. வெக்டர் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், இது மட்டும் கேட்டிருக்காங்க. நான் பாராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன், இதுதான் முக்கியம். நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். வெக்டர் ஈக்குவேஷன்ல 2 டைப் இருக்குது. ஒன்னு பாராமெட்ரிக் ஃபார்ம், இன்னொன்னு நான் பாராமெட்ரிக் ஃபார்ம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, பாராமெட்ரிக் ஃபார்ம்னா அங்க ஸ்கேலாஸ் இருக்கும். நான் பாராமெட்ரிக் ஃபார்ம்னா ஸ்கேலாஸ் இருக்காது. இதெல்லாம் ரொம்ப பெருசா நீங்க இது பண்ணிக்கணும். இப்ப கடைசி நிமிஷத்துல இதெல்லாம் ஒண்ணும் குழப்பிக்க வேண்டாம். சரியா? ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாராமெட்ரிக்னா எஸ் டி வந்திருக்கும். நான் பாராமெட்ரிக்னா எஸ் டி வராது. அப்ப அதோட ஃபார்முலா வெக்டர் ஈக்குவேஷன் பாராமெட்ரிக், விஇபினா வெக்டர் ஈக்குவேஷன் பாராமெட்ரிக் ஃபார்ம். சோ அதுக்கான ஃபார்முலா ஒரு ஃபார்முலா படிச்சாவே, ஒரு டைப்போட ஃபார்முலா படிச்சாவே அதை வச்சு மீதி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, உங்களுக்கு யூவி வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஏபிசி வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. சோ லாஸ்ட் மினிட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்றதுனால நீ புக்ல இருக்க ஃபார்முலாஸ்ல நான் சொல்லி தரேன். ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி வெக்டர் பிளஸ் டிசி வெக்டர். ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் எஸ்பி வெக்டர் பிளஸ் டிசி வெக்டர். இது டைப் 1ஓட வெக்டர் ஈக்குவேஷன் பாராமெட்ரிக் ஃபார்ம். ஓகேவா? அதுவே டைப் 2ஓட வெக்டர் ஈக்குவேஷன் பாராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா, ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் எஸ் இன்டு பி மைனஸ் ஏ பிளஸ் டிசி வெக்டர்னு இருக்கும். டைப் 3 எப்படி இருக்குன்னா, ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர்
plus s into b vector minus a vector plus t into c vector minus a vector. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் ஆயிருக்குங்கிறது புரியுதா கண்ணு? இந்த மூணுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரியுதா கண்ணு? இது தெரியுதுங்க. ஃபர்ஸ்ட் டைப், செகண்ட் டைப், தேர்ட் டைப். ஃபர்ஸ்ட் டைப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே சிங்கிளா வந்திருக்குதா? ஏ தனியா, பி தனியா, சி தனியா. இத மூணுலயுமே பாத்தீங்கன்னா ஏக்கு முன்னாடி எந்த ஒரு லெட்டரும் இருக்காது. கரெக்டா கண்ணு? ஏக்கு முன்னாடி எந்த ஒரு லெட்டரும் இருக்காது. இந்த இதுல பாத்தீங்கன்னா பிக்கு முன்னாடி எஸ்டி, இதெல்லாம் தான் ஸ்கேலார்ஸ் சொல்லுவோம். எஸ்டி வரணும், எல்லாத்துலயுமே எஸ்டி வந்துருக்கணும். இங்க ஃபர்ஸ்ட் டைப்ல வெறும் பிசி மட்டும் இருக்குது. அதே செகண்ட் டைப்ல பி மைனஸ் ஏ இருக்குது, சி தனியா வந்துருக்குது. தேர்ட் டைப்ல பாத்தீங்கன்னா பி மைனஸ் ஏ, சி மைனஸ் ஏ. இதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? எந்த எந்த சம்முக்கு என்ன டைப்புங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ரொம்ப ஈஸியா பார்த்தோனையுமே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நான் யூஸ்வலா வந்து பிசி யூஸ் பண்ண மாட்டேன். பேரல் வெக்டர்ஸ்க்கு யூவி தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ஸ்கூல்ல எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க? ஏபிசி சொல்லி கொடுத்துருக்காங்களா, யூவி ல யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்களா கண்ணு? எங்களுக்கு ஏபி தான் சொல்லி தந்தாங்க. ஓகே, 3 பேத்துக்குமே ஏபின்னு தான் வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டா அகிலன்? ஓகே கண்ணு, சரி. அப்ப ஏபிசி இப்ப கொஸ்டினா பார்த்தோனையும் நம்ம வந்து இந்த ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் எடுத்து எழுதுறோம் பாத்தியா? இதை எடுத்து எழுதுறதுக்கு 1 மார்க். கொஸ்டின்ல இருக்கிற இந்த வேல்யூஸை எடுத்து வெக்டரா எழுதுறதுக்கு 1 மார்க். இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு 1 மார்க். அவங்க 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? நான் பாராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனுக்கு அதோட ஃபார்முலாக்கு 1 மார்க், கார்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்முலாக்கு 1 மார்க், இந்த வெக்டர் எடுத்து எழுதுறதுக்கு 1 மார்க். இந்த 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 ஃபார்முலா எழுதிட்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ற பத்தி இந்த வேல்யூஸ் கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்றியா, அதுக்கு 1 மார்க். அதுக்கப்புறம் இந்த கார்டீசியன் ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணினா அதுக்கு 1 மார்க். ஸோ 5 மார்க். உனக்கு கார்டீசியன் ஈக்குவேஷன் எக்ஸ்பேண்ட் பண்றது மட்டும்தான் நீ சம்ம போடுறது, அதாவது மைண்ட் யூஸ் பண்ணி கால்குலேஷன் போடுறது. மத்தபடி இங்க வந்து கால்குலேஷனே எதுவும் கிடையாது. கால்குலேஷன் இல்லாமயே உன்னால எவ்வளவு மார்க் வாங்க முடியும்னா 4 மார்க் வாங்க முடியும். இப்ப இந்த சம்மு வந்துச்சுன்னா எப்படி போடலாங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. ஏற்கனவே தெரிஞ்சிருக்கவங்களுக்கு ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும், அதனால டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்க வேண்டாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் எடுத்துடுவோம். இப்ப இது என்ன டைப்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சா தான் நம்ம ஃபார்முலா எடுத்து எழுத முடியும். இங்க பாரு, அவங்களே பாயிண்ட்னு கொடுத்துட்டாங்களா? அப்ப இது வந்து ஏ வெக்டர், எப்பவுமே பாயிண்ட் ஏ வெக்டர். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க? பேரலல்ங்கிற வார்த்தை வந்திருக்குது. பேரலல்ங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அந்த லைனோட ஈக்குவேஷன் டினாமினேட்டர். லைன் வந்து இந்த ஃபார்மேட்ல இருந்தா டினாமினேட்டர் எடுக்கணும். இங்கேயும் இதோட டினாமினேட்டர் எடுக்கணும். இந்த டினாமினேட்டர் எடுக்கிறப்ப கவனமா இருக்கணும். எக்ஸ் மேல நியூமரேட்டர்ல இருக்க எக்ஸ் ஒய் இசட் கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கணும், +1 தான் இருக்கணும். ஒரு சம்ல வந்து முன்னாடி 2z அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதான் டிவைட் பண்ணி எடுக்கணும். அந்த சம்மி நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடறேன் நான். அப்ப இதுதான் உங்களோட பாயிண்ட். அப்ப என்னது 2 3 6ங்கிறத நீ வெக்டர் எழுதுனீங்க, என்ன எழுதுவீங்க? 2y வெக்டர் பிளஸ் 3j வெக்டர் பிளஸ் 6k வெக்டர். கரெக்டா? அடுத்தது பி வெக்டர். பி வெக்டர் என்ன வரும்? எது பி வெக்டர்? பேரல் வந்துச்சுன்னா என்ன எடுக்கணும்னு சொன்னேன்? டினாமினேட்டர் தான் எடுக்கணும். டினாமினேட்டர்ல என்ன இருக்குது? 2i cap plus 3j cap plus k cap பிளஸ் k வெக்டர். அடுத்து சி வெக்டர் இருக்குன்னு 2i cap minus 5j cap minus 3k cap -5j cap minus 3k cap. சோ இது எடுத்து எழுதுனாவே நமக்கு வந்து எவ்வளவு மார்க் கிடைச்சிருக்குன்னா 1 மார்க் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வெக்டர் ஈக்குவேஷன் ஹெட்டிங் கொடுத்துட்டு ஃபார்முலா எழுதுவோம். r வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் பிளஸ் sb வெக்டர் பிளஸ் tc வெக்டர் ஃபார்முலா எழுதுவோம். இந்த ஃபார்முலால கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். r வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் என்ன? 2i வெக்டர் பிளஸ் 3j வெக்டர் பிளஸ் 6k வெக்டர் பிளஸ் s into b வெக்டர் என்னது? 2i வெக்டர் பிளஸ் 3j வெக்டர் பிளஸ் k வெக்டர் பிளஸ் t into c வெக்டர் என்னது? 2i வெக்டர் மைனஸ் 5j வெக்டர் மைனஸ் 3k வெக்டர். இப்ப இது வரைக்கும் எவ்வளவு மார்க் நம்ம வாங்கியிருக்கோம்? இது வரைக்கும் எழுதுனாவே எவ்வளவு மார்க் கிடைக்கும்? 3 மார்க். 3 மார்க் வாங்கியாச்சு. இதுல ஏதாவது நம்ம கஷ்டப்பட்டோமா சொல்லு பாப்போம்? ஏதாவது நம்ம யோசிச்சோமா? ஒண்ணுமே கிடையாது. இருக்கிறத எடுத்து எழுதுனா 1 மார்க், ஃபார்முலா எழுதுனா 1 மார்க், அதுல கொண்டாந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 1 மார்க், 3 மார்க் வந்துருச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? கார்டீசியன் ஈக்குவேஷன்.
ஸோ ஃபர்ஸ்ட் டைப் இருக்குல்ல, ஒவ்வொரு டைப்லயும் 3 ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப்க்கான ஃபார்முலா வந்து x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 L1 M1 நீங்க B B1 B2 B3 எழுதுனாலும் எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எப்படி